வித் லவ். நல்ல ஒரு ஃபீல் குட் ரொமான்டிக் மூவி. இந்த படத்தோட பெரிய ப்ளஸ்ஸே பெர்ஃபார்மன்ஸ் தான். அபிஷன் அண்ட் அனஸ்வரா 2 பேரும் வந்து பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருந்தது அவங்க ஆக்டிங். படத்தோட மியூசிக்கும் அடுத்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு பிஜிஎம் ஆகட்டும், லவ் தீம் ஆகட்டும் எல்லாமே ரொம்ப நல்லா ரொம்ப ரெஃப்ரெஷிங்கா இருந்தது. 96க்கு அப்புறம் ஒரு ஸ்கூல் மூவி பார்க்கறது வந்து எனக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறம் இதுதான் ஒரு ஃப்ரெஷ் லவ் ஒரு ஸ்கூல் மூவின்னு நெனைக்கிறேன். டியூவல் லவ் ஸ்டோரிய காமிச்ச விதம் ரொம்ப நல்லா இருந்தது. அத கிளைமாக்ஸ்ல எடுத்துட்டு வந்த விதம் வந்து ரொம்ப சூப்பர்பா இருந்தது. அந்த சின்ன சின்ன ட்விஸ்ட் நல்லா இருந்துச்சு கடைசில. ஸ்கூல் மெமரீஸ் இவங்க கனெக்ட் பண்ண விதம் ரொம்ப நல்லா இருந்தது. இந்த 2026ல டாப் 10 பெஸ்ட் மூவிஸ் இல்ல டாப் 5 பெஸ்ட் மூவிஸ் அந்த மாரி எடுத்தா இந்த வித் லவ் கண்டிப்பா அதுல ஒண்ணு இருக்கும். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல. ஓவரால் ரொம்ப ரிலாக்ஸ்டா எனக்கு வந்து ஜாலியா ஒரு படம். ரொம்ப சங்கடமும் படுத்தக்கூடாது. ரொம்ப ஆக்ஷனும் இல்லாம ஆஹா! ஓஹோ! ஒண்ணுமே இல்லாம ஒரு ஃபீல் குட்டா ஒரு மூவி தேடிட்டு இருந்தீங்கன்னா, இந்த வித் லவ் சீரியஸ்லி அந்த ஒரு இம்பாக்ட் உங்களுக்கு குடுக்கும். இந்த படத்துக்கு நம்ம மிடில் கிளாஸ் அரவிந்த்லேருந்து நான் குடுக்குற ரேட்டிங் 5க்கு 4 மறக்காம மிடில் கிளாஸ் அரவிந்த் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்பதான் நான் போடுற ரிவ்யூஸ் உங்களுக்கு வரும். டாடா! பாய்.